ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான் பார்க்க போகிறோம். மிஸ் யூ நம்ம சித்தார்த் நடித்த மூவி தான். படத்தை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. படம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. ஸோ ஒரு சில கும்பல் அரசியல்வாதி கும்பல் அடியாட்களோட ஹீரோவோட வீடை மிரட்டிட்டு இருக்காங்க. உங்கள் பையனை பார்த்துருக்க சொல்லுங்கள், எங்கள் ஐயா கிட்ட அப்படி மோத வேணாம் சொல்லுங்கள், எங்கள் ஐயா ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவரை எதுக்காத வரைக்கும் தான், இல்லாட்டின்னு பிரச்சனை வேறு மாதிரி போயிடும், இதை நாங்கள் மிரட்டல, சும்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வீட்டில் ஹீரோட அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் அங்கே வந்தானா, வாசு அங்கே வந்தானா, ஹீரோட பேர் இந்த படத்தில் வாசு. ஸோ வாசு அங்கே இருக்கானா, இங்கே இருக்கானா, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தேடிட்டே இருக்காங்க. வாசுவை காணும், ரீச்சும் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கூர்க்கில் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கார். ஸோ அது ரொம்ப ஃபேமஸான காஃபி ஷாப். ஸோ உங்களுக்கு என்ன சார் காஃபி வேணும்னு கேட்கும்போது, உங்கள் கடையில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது அவர் நிறைய பேர் சொல்லுவார், டிஃப்ரெண்ட்டான நேம். பாஸ் எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனால் ரொம்ப ஸ்பெஷல்னு இருக்குல்ல, உங்கள் கடையிலே ரொம்ப ஸ்பெஷலான காஃபி இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பெல்லான்னு ஒரு காஃபி. ஸோ இந்த காஃபி எங்கேயுமே கிடைக்காது, ரேர் தான். நம்மளோட மெயின் பிரான்ச் சென்னை, கூர்க், அந்த மாதிரி ஒரு 4 பிரான்ச்சில் மட்டும்தான் இது இருக்கும் சார். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த காஃபி செம்மையாக இருக்கும் ரொம்ப. ஸோ மூஞ்சிலே அந்த எக்ஸ்பிரஷன்லேயே காமிப்பார். ஸோ சாப்பிட்டுட்டு, சார் இந்த மாதிரி நான் காஃபி எங்கேயுமே குடிச்சதில்லை, இனி நான் சென்னை போகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு, சென்னையில் சார் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது என்ன ஏன் இவ்வளோ ப்ரீஃபாக சொல்கிறேன்னா, இது ஒரு மெயின் மேட்டராக இருக்கும் இந்த கதைக்கு. ஹீரோவும் இப்போ காஃபி குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம கால் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி கூர்க்குக்கு வந்தேன், அங்கே இருக்கிற சும்மா தான்டா வந்தேன், சும்மா என் படத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ டேரக்டர் ஆகிறதுக்காக சான்ஸ் தேடிட்டு இருப்பார். ஸோ அது விஷயமா இங்கே வந்திருப்பார். ஸோ எப்போ வருவேன்னு கேட்கும்போது, இந்த கிளம்பிட்டேன், சென்னைக்கு தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியே போயிட்டு இருக்கும்போது நடுவில் பெரிய ஆக்சிடெண்ட். ஸோ ஹீரோவுக்கு பெரிய பயங்கரமாக அடிபட்டுரும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலிக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா மெமரி லாஸ் ஆயிரும். ஃபுல்லாக இல்லை, இன்டர்மீடியட் மெமரி லாஸ். அதாவது லாஸ்ட் 2 வருஷத்துக்கு நடந்த எல்லா விஷயமும் அவருக்கு லாஸ் ஆயிரும். டாக்டர் ஒவ்வொரு கேள்வியை கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்னாச்சு, எங்கே போனீங்க அப்படின்றபோது அவருக்கு அதெல்லாம் சரியாக சொல்ல தெரியல. சரி உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்கும்போது 2 வயசு கம்மி பண்ணி சொல்வார். இது அவங்களோட ஃபோன் நம்பர்னு கேட்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி பழைய மொபைல் நம்பர் தான் சொல்வார். இப்போ ரீசெண்டாக உள்ள எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ எதுவுமே அவருக்கு பழசு எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் அவருக்கு மறந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை பார்க்க எக்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காரு. ஸோ அந்த விஷயமா தானே இவருக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ எக்ஸ் மினிஸ்டர் பார்க்கும்போது, சார் நீங்கள் என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க, நான்லாம் உங்கள் பெரிய ஃபேனு சார், நீங்கள் ஒரு மினிஸ்டரை லாக் பண்ணி கூவத்தூரில் வச்சிங்கல்ல, ஸோ அப்போல்லாம் நான்லாம் மிரண்டே போயிட்டேன், என்ன சார் நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மினிஸ்டர் ஆடி போயிடுவான். என்னடா இவன் நடிக்கிறானா, என்ன எல்லாமே மறந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, உனக்கு எல்லாம் என்னப்பா உனக்கு ஆச்சுன்னும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்பான். ஸோ அவனும் ஏதோ மறந்துட்டான் போல், டாக்டர்கிட்ட எதுவும் விசாரிச்சுக்கோ, தம்பி ஒரு நிமிஷம்ப்பா நாங்கள் மாற்றி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது, அவனுக்கு இன்டர்மீடியட் மெமரி லாஸ். ஸோ 2 வருஷத்துக்கு நான் முன்னாடி நடந்த எதுவுமே நான் மறந்துட்டான், ஸோ அவனுக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதுக்கு அடுத்து ஞாபகம் வருமா, அது சான்ஸ் ரொம்ப கம்மி தான், அவன் இப்போ உயிர் பழைச்சதே பெருசு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க. சார் அவன் எல்லாமே மறந்துட்டான், ஸோ இந்த பிரச்சனை இதோட நாங்களும் விட்டுறோம், நீங்களும் விட்டுருங்க, நீங்கள் தான் என் பையனுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்ககிட்ட மோதுற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை, ஸோ நாங்கள் அவனை எங்கேயாச்சும் அமுச்சு விட்டுறோம், சரியான பிறகும் இனிமேல் உங்கள் லைன் பக்கமே வரமாட்டான், ஸோ இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பையனுக்கு நல்ல நேரம் இருக்குது, அதனால தான் எவ்வளோ பெரிய அடினாலும் உயிர் பொழைச்சி இருக்கான் பாரு, அதோட காப்பாற்றிட்டு போக சொல்லிடுறேன், இனிமேல் என் வழியில் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிவிட்டு அந்த மினிஸ்டர் அங்கே கிளம்புறாரு. ஸோ அவன் கூட இருக்கிற அடியால் கேட்பான், ஒருவேளை ஞாபகம் திருப்பி ஆரம்பிச்சிட்டா என்னென்ன பண்ணுறதுன்னு, ஞாபகம் அவனே நம்மளை தேடி வருவான்டா, அப்போ பார்த்துக்குவோம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நாட்கள் அப்படியே நகருது. 3 months லேட்டர். ஸோ ஹீரோ இப்போது ஒரு ட்ரெயின் ஏறலான்னு சொல்லிட்டு ஜங்ஷனுக்கு வருவாங்க. ஸோ இப்போ கருணாகரனை பார்ப்பாரு. ஸோ அவர் ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருப்பாரு ஒரு பெஞ்சில். அந்த பெஞ்சில் நம்ம சித்தார்த் உட்காருவார். ஸோ வாசு உட்காரும்போது, இங்கே தான் சார் என் லவ்வர் எப்பயுமே உட்காருவா அப்படின்னு சொல்லும்போது, ஓ இப்போ வராங்களா, சாரி சார்னும் போது, இல்லை அவன் என்னை முழுசாக விட்டுட்டு போயிட்டா, நான் முன்னாடியெல்லாம் இங்கே தான் உட்காருவாங்கன்னு சொல்ல வந்தேன், ஓ லவ் ஃபெயிலியரா, என்னாச்சு பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோதான் சார் எல்லாமே முடிஞ்சிச்சு, அவளுக்காக நான் எவ்வளோ போராடிட்டேன், ஆனால் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஹீரோவும் வந்து அவங்க கூட சேர்றதுக்காக நீங்கள் ஏதாச்சும் எஃபர்ட் எடுங்க அப்படின்னும் போது எல்லா எஃபர்ட்டும் எடுத்தாச்சு. ஏதாச்சும் 1% எஃபர்ட் எடுத்தால் கூட சேர்ந்துடலாம், கடைசி 1% இருந்தால் கூட எடுங்க, இல்லை நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன், அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாஸ் என்ன நடந்தாலும் இனிமேல் அது அவ்வளோதான், முடிஞ்ச சாப்பிட்டா முடிஞ்சது தான், இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி பேசுவார். அதுக்கு நம்ம ஹீரோ, அப்புறம் எதுக்கு பாஸ் சோகமாக இருக்கீங்க, ஜாலியாக இருங்க, உங்களால் முடிஞ்சது ஃபுல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, அப்படி இருந்தும் அது முடியலைன்னா அவ்வளோதான், இதில் உங்கள் தப்பு இது இல்லை, அப்புறம் எதுக்கு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்வார். அதுக்கு கர்ணமும், ஆமாம் சார் நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும், நான் தான் என் சைடில் எல்லாமே பண்ணிட்டேன், பண்ணாமல் இருந்தால் தான் நான் ஃபீல் பண்ணணும், நான் ஐயோ இதை கூட நான் பண்ணலேன்னு நினச்சேன், பட் நான் தான் எல்லா எஃபர்ட்டும் எடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும், பாஸ் இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டீங்களே, நீங்கள் யார் பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வாசு அப்படின்னும் போது 2 பேர் பேசிகிட்டு இருந்ததில் வாசு வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவார். ஸோ 2 hours ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, சரி பாஸ் நீங்கள் எங்கே கிளம்புறீங்க, நான் கிளம்ப வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, ஐயோ என்னால் தான் மிஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை நான் ஏதாவது ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம் பீஸ்ஃபுல்லாக அப்படின்னு நினச்சேன், சரி ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் வரல நான் ஏறி போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ வாசு, ஏதோ ஒரு ஊருக்கு போகிறதுக்கு வாங்க பாஸ் என் கூட வாங்க, நம்ம பெங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் பாஸ்னும் போது, பெங்களூர் தான் பாஸ் இருக்கிறதுலே பீஸ்ஃபுல்லான இடம், பெங்களூர் மாதிரி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ வாங்க பாஸ் நம்ம பெங்களூர் போகலான்ற போது, சரி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களா, வாங்க நம்ம பெங்களூரே போகலாம், ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படிங்கும்போது, சூப்பராக இருக்கும் பாஸ், அது என் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூட்டிகிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. ஸோ போயிட்டுருக்கும் போது ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ என்ன பாஸ் இதான் அவங்க பீஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்கும்போது, இந்த டிராஃபிக் தான் பாஸ், மற்றபடி அப்பார்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், ரொம்ப அமைதியாக தான் இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்ற போது சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போயிட்டுருக்கும் போது அப்பார்ட்மெண்ட்டில் என்ட்ரி ஆயிடுவாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் நடக்கும். அப்போ தான் ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாரு. பார்த்தோன்னே ஃபஸ்ட் சைட்லேயே லவ். ஸோ அவங்களோட பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க இன்டர்வியூவில். ஸோ அவங்க தைரியமாக பேசுகிற பேச்சை பார்த்து ஃபஸ்ட் சைட்லேயே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ரீச் ஆயாச்சு. இப்போ ஹீரோவும் கர்ணா கூட தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து அப்பார்ட்மெண்ட் மீட்டிங் நடக்கும். ஸோ மீட்டிங்கில் வந்து ஒரு எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ செக்ரட்டரி வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி போட்டுட்ருப்பாரு. அதில் ஒரு சின்ன பையன் வந்து நாய் வளர்ப்பான். ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பெட்ஸும் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல. ஸோ இதை வந்து அடாப்டேஷன் கொடுத்துருங்க, இல்லை எங்கேயாச்சும் போய் கொடுத்துட்டு வந்துடுங்க, இனிமேல் எந்த நாயும் இங்கே அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்வார். மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து 1000 rupees இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இப்போ 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் பவர் கட் ஆயிடுது, ஜென்ரேட்டர் போடுங்கன்னா ஜென்ரேட்டருக்கு டீசல் இல்லைன்னு சொல்லிடுறீங்க, வாட்ச்மேன் எப்பயுமே இருக்கிறது இல்லை, இது இல்லை அது இல்லை, இதில் மெயின்டெனன்ஸ் வேறு 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க, கொடுத்த கருத்து ஏற்கனவே ஒர்க் பண்ணல, இனிமேலும் எதுக்கு 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் வித பெட்ஸ் வந்து வளர்க்கக்கூடாதுன்றீங்க, இது இந்தியாவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தானே, எல்லாருக்கும் சம உரிமை இருக்குல்ல, அந்த சின்ன பையனை கொஞ்சம் பாருங்கள், அவன் எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பான், 2 weeks ஆயிடுச்சு, 2 weeksக்குள்ளே அவங்களுக்குள்ள எவ்வளோ பாண்டிங் இருக்கும், அப்படி இருந்தபோது எதுக்கு இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, அதை அவனை பார்த்துக்க சொல்லுங்கள் ஒழுங்குங்க, இனிமேல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுக்கு விட்டுட்டு நீங்கள் வளர்க்கக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து போல்டாக பேசுவாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஹீரோயினை பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோவுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிடும். ஸோ அடுத்த நாள் என்ன நடக்கும்னா, அங்கே வந்து நம்ம கருணாகரனோட பேர் வந்து பாபி. ஸோ பாபி வந்து அங்கே ஒரு கஃபே வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க பஸ் நம்ம கஃபேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அங்கே ஹீரோயின் வந்து அக்கௌண்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட காஃபி ஷாப் அக்கௌண்டன்ஸும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பேர் இந்த படத்தில் வந்து சுப்புலட்சுமி. கூட வந்தவர் வந்து பிளாக் காஃபி கேட்பாங்க, இவங்களுக்கு ஒரு காஃபின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே கிடைக்காது அப்படின்ற மாதிரி மிஷினில் தான் காஃபி போட்டுட்ருப்பாங்க. நம்ம வாசு சொல்வார், இல்லை நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டு சூப்பராக காஃபி போட்டுலாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின விஷயத்தெல்லாம் வந்து பாபிகிட்ட கேட்டுட்ருப்பாங்க. சென்னை தான் பொண்ணு, பட் இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் இவங்க தான் இங்கே பார்த்துட்ருக்காங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டோடது இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களோட அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க, என்னோட காஃபி ஷாப்போ அவங்க தான் பார்க்குறாங்க, நான் காஃபி கொடுத்தே அதெல்லாம் கழிச்சிருவேன் அவங்களுக்கு ஃபீஸை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து 2-3 நாளும் அவங்க தினமுமே அந்த காஃபி ஷாப்புக்கு வரவங்க தான். சித்தார்த் தான் வந்து அவங்களுக்கு எப்பயுமே கொண்டு போய் கொடுக்குறது அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பாபிக்கிட்டையும் அவங்கள பற்றி நிறைய கேட்கும்போது, நீங்கள் என்ன சார் வந்ததுலேருந்து அவங்கள பற்றி கேட்டுட்ருக்கீங்க, என்ன விஷயம் போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியா, அந்த பொண்ணு அது மற்ற பொண்ணுமே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா போய் சொல்லிடுங்க சார் லவ்வை, எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க, எதனால இப்போ அப்பப்போ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, ஆனால் ஃபுல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் எனக்கே தெரியாமல் என் கூட தானே இருந்தீங்க அப்படின்ற போது தான் ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்களா. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காஃபி ஒரு நாள் கொடுக்கும்போது
சுப்புலட்சுமி, நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை ஃபஸ்ட் டேவே பார்த்த மாதிரியே பிடிச்சிருக்கு. உங்களோட போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எதுனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறீங்களா, எல்லாமே பிடிச்சிருக்கு. என் பேர் வந்து வாசு, நீங்கள் ஓகேன்னா நம்ம ஃபர்தராக இதை பற்றி மூவ் பண்ணலான்னும் போது, இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நோ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தையே பாபிக்கிட்டே இப்போ தான் சொல்கிறாங்க. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் செட் ஆகாது சார், இதெல்லாம் வேறு டைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சுப்புலட்சுமி இப்போ வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க. வெளியே போனால் 4 பொலிட்டீஷியன்ஸ், ரவுடி கும்பல்ஸ் வந்து சுப்புலட்சுமியை அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து நீ சொன்னால் கேட்க மாட்டியா, எத்தனை தடவை சொல்கிறோம், எதுக்கு திரும்ப திரும்ப அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது நம்ம வாசு தான் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுவார். ஸோ காப்பாற்றினோடனே சுப்புலட்சுமிக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடும். ஸோ அவருக்கு அடிபட்டிருக்கும். ஸோ ஃபஸ்ட் எய்ட் பாஸ் என்கிட்ட இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பேண்டேஜ்லாம் போட்டு சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாருங்க அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஜாபில் ஏதாவது சகஜம் தாங்க, யாராச்சும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. கிட்ட வந்து நம்ம வாசு வந்து நம்ம பாபிக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாச்சும் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ தான் ஐடியா கொடுத்தாலும் அது ஃப்ளாப்பில் தான் போய் முடியுது. சுப்புலட்சுமிகிட்ட ஒரு வேலைக்கும் ஆகலை, ஒன்றுமே வேகலை. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாபி உங்கள் அம்மா தான் சொன்னாங்கல்ல, ஊரில் எந்த பொண்ணு ஃபோட்டோவும் காமி, நான் வந்து பேசி உனக்கு முடிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டில் பேசினாலும் இது முடியும்னு நினைக்கிறேன். இது அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் பெரியவங்ககிட்ட பேசினா இதுக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். அதுதான் இது அது நினைக்கிது. ஸோ அவங்க வீட்டில் யாராச்சும் பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா இது ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். பேசாமல் நீங்கள் அப்படி போய் பண்ணுங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரில, பட் இருந்தாலும் நீ சொல்கிறனால நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ சென்னைக்கு கிளம்பிடுவார். சென்னைக்கு போய் இறங்கினோடனே அவங்க அம்மா கிட்ட, நீ ரொம்ப நாள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன்ல. ஸோ இப்போ நான் பண்ணிக்கிறேன், ஆனால் எப்படி பொண்ணு இருக்கணுமோ நான் சொன்னேன்ல, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் அப்படி இருக்கணும் சொன்னேன்ல, அந்த மாதிரி எனக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி இருக்காமா. ஸோ நீ தான் அதை பேசி முடிக்கணும்னு சொல்லும்போது, அப்படியாடா காட்டு பொண்ணு ஃபோட்டோவை காமிப்பின்னு சொல்லும்போது பொண்ணோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதான் பொண்ணா, ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தவங்க அப்படியே மூஞ்சியும் மாறிடுச்சு. ஸோ நம்ம வாசுக்கு தெரியாமல் வீட்டுக்கு வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் யார் ஃபோட்டோ காமிச்சான்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி இப்போ தான் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஷாக். வீட்டுக்கு வாங்க, எல்லோரும் நேரில் வச்சு அவங்ககிட்ட பேசிக்கலாம், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இப்போ எல்லோரும் கேதர் ஆகிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா எல்லோரும் கேதர் ஆகிட்டாங்க. ஸோ ஏன் ஃபோட்டோவை பார்த்தோன்னே எல்லோரும் இப்படி அமைதியாக இருக்கீங்க, இந்த பொண்ணை வந்து முன்னாடியே உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வாசு கேட்டுட்ருக்காங்க. இந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாதுடா, நீ வேறு ஏதாச்சும் பொண்ணை சொல்லு, எதுக்கு நீ இந்த பொண்ணை சொல்கிற, நம்ம ஊரில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்கல்ல, நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இவ தான் சரியாக இருப்பான்னு தோணுது, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் ஏன் உங்களால் முடியலன்னு சொல்லிடுங்க, அதுக்கே வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னாண்டா இது உனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து அவர் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. எதனால சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்து ஆல்ரெடி வந்து அம்மா உனக்கு 2 இயர்ஸ் அவனுக்கு எல்லாமே மறந்துடுச்சுல, இந்த 2 இயர்ஸில் 4-5 பொண்ணுங்க ஃபோட்டோ உனக்கு காமிச்சோம், ஆனால் உனக்கு யாருமே பிடிக்கலன்ற மாதிரி அம்மா சொன்னாங்கல்ல. ஸோ அதில் ஒரு பொண்ணுன்னா இந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணை நான் ஏன் பிடிக்கலன்னு சொன்னேன், பார்க்க அழகாக லட்சணமாக தான் இருக்கா, நல்லாவும் படிச்சிருக்கா, அப்படியே நான் பிடிக்கலன்னு சொன்னேன், பார்த்தோன்னே அட்ராக்டிவாக தானே இருக்கா, அப்படியே நான் பிடிக்கலன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ வந்து பார்த்தனால பிடிக்கிறேன்னு சொல்லலை, அழகுனால பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ வந்து வாசு வந்து ஒரு பஸ்ஸில் வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணலான்னு போயிருப்பார். ஸோ அப்போ வந்து இவங்க பக்கத்தில் புக் பண்ணி தான் போயிருப்பாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் வந்து லேடிஸ் உட்காரதுக்கு வருவாங்க. ஸோ யாருன்னா நம்ம ஹீரோயின் சுப்புலட்சுமி தான். ஸோ இவங்க பார்த்தோன்னே இது வந்து லேடிஸ் சீட்டு, நீங்கள் மாறி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் புக் பண்ணிட்டேன் ஏன் சீட்டான்னு சொல்லி காமிப்பார். ஸோ என்னென்ன கண்டக்டர் கூட்டு கேட்டபோது சீட்டு அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி இருக்கிற சீட்டு எல்லாருக்கும் புக் பண்ணி விட்டுறாங்க. மாறி உட்கார சொல்லும்போது மாறி உட்காரதுக்கு இடம் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இதுவே பிடிக்காம போயிடுச்சு சுப்புலட்சுமிக்கு. ஸோ ஒரு பொண்ணு சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, நான் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தான் மாறி உட்காரணும், எங்கேயுமே இடம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யார்கிட்டயாச்சும் கேட்டு மாறி கூட உட்கார வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே ரொம்ப கிளாஷிங் ஆயிடுது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு கால் வருது, என்னம்மா பஸ் ஏறிட்டியா கிளம்பிட்டியான்ற மாதிரி. எல்லாமே ஓகே தான், ஆனால் வந்து சீட்டு தான் வந்து லேடிஸ் சீட்டில் கிடைக்கல, நான் ஒரு பையன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன்னு ஒரு 100 பேருக்காச்சும் ஃபோனில் சொல்லியிருப்பாங்க. இல்லடி ஓகே இல்லடி, எனக்கு வந்து லேடிஸ் சீட்டு கிடைக்கல, நான் ஒரு ஜென்ஸ் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், ஒருத்தன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஹீரோவுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிரும். ப்ளஸ் வந்து ஹீரோ வந்து பீஸ்ஃபுல்லாகவே இருக்க விட மாட்டா. சரி ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கலான்னு பார்த்தா ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுருவா. சரி கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா சிப்ஸை ஓப்பன் பண்ணி கரெக்ட் சாப்பிட்றது, எதுனாலுமே அப்புறம் தண்ணி குடிக்கிறதுன்னு ஸ்பீட் பிரேக் பண்ண இருக்கும் போல் அப்படியே அவர் மேலே துப்பிடுறது. ஸோ 2 பேருக்கும் மாற்றி கிளாஷ் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ட்ராவல் ஃபுல்லாக. ஸோ
டிவியாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சூப்பரான லவ் ரொமான்டிக் படம் போயிட்டுருக்கும். ஆனால் வந்து இந்த படம்லாம் அவனுக்கு பிடிக்காது, மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கண்டக்டர்கிட்ட சொல்லிடுவார். அவர் அதுக்கடுத்து பராசக்தி படத்தை போட்டு விட்டுருவார். ஸோ அந்த ட்ராவல் ஃபுல்லாமே ரொம்ப பேட் மெமரிஸாக தான் இருந்திருக்கும் ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு, வேணாம் அந்த பொண்ணு செட்டே ஆகாது லைஃபுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. ஸோ அவங்க அப்பா தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணோட லட்சணமாகவும் இருக்கா, இந்த பொண்ணை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவங்க அம்மா ரொம்ப வந்து அடம் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ வேணவே வேணாம்னு சொல்லியிருப்பான். ஃபஸ்ட்டில் ட்ராவல் பண்ண வச்சுலாம் சொல்லாத, அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து சரி இந்த பையன் பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாட்டா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பா, அதை வச்சு ஒரு லைஃப்பை நடத்த முடியாதுன்னு டிசைட் பண்ணாத அப்படின்ற மாதிரி ரொம்ப மண்டையை கழுவாங்க. ஆனால் வந்து எதுவுமே சித்தார்த் வந்து ஒத்துக்கவே மாட்டான். லாஸ்ட்டாக வந்து அவங்க அம்மா வந்து ஒரே ஒரு தடவை எனக்காக அந்த பொண்ணு நேரில் பார்த்து பேசிட்டு வந்துடு, நீ அதை பேசி உனக்கு அப்பயும் பிடிக்கலன்னா அதை வேணாம் நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கம்பல் பண்ணனால சரி ஓகே அந்த பொண்ணை பார்க்க நேரில் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. ஸோ போகிற வழியில் என்ன நடக்கும்னா, அவங்க அப்பாவே வந்து சித்தார்த்தை வந்து ஏற்றிடுவான், ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ ஆக்சிடென்ட் ஆகாது, ஒரு ஆட்டோ வந்து இடிக்கிற மாதிரி அவங்க அப்பா வரும். அவங்க அப்பா வந்து மாறி இந்த சைட் திரும்புவார், பார்த்தா காரில் மோதிடுவார். ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், வேணும் நடக்காது. ப்ளஸ் கீழே விழுந்துருவார், பெரிய ஆக்சிடென்ட்லாம் இல்லை, கார் பட்டோன்னே ஸ்டாப் ஆகிடுவார். கீழே விழுந்தோடனே சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் பார்ப்பாங்க. ஸோ அன்றைக்கே என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் வந்து ரொம்ப வந்து திட்டி விட்டுருவாண்டே, இவனுக்கு கண் எங்கடா இருக்க புறம்போக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பெரிய கிளாஷ் ஆயிரும். இதோட தான் வந்து உங்கள் பொண்ணை பார்க்குற மூமெண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு வேணான்னு அப்படியே விட்டாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இப்போ எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ தானே நடந்துச்சு, அதுக்கடுத்து மாறி இருக்கலாம்ல, எனக்கு இப்போ சுப்புலட்சுமியை பிடிச்சிருக்கு, ஸோ நடந்ததுக்கெல்லாம் நான் சாரி சொல்கிறேன், நீங்களும் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் செட் ஆகுதுடா விட்றா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ காலிங் பெல் அடிக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹீரோ நீ போய் தோறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேணாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிச்சோன்னே யாருன்னு போய் பார்த்தா ஒருத்தன் வந்து பேக்கோட நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ எல்லோரும் பார்த்துட்டுறாங்க, டீ நீ கிளம்புடா நாளைக்கு வாடான்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா எப்போ நீ இப்போ வந்து கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் எங்கே போனாலும் என்னை விட மாட்டீங்க, பெங்களூர் போனாலும் துரத்துறீங்க, இங்கே வந்தாலும் இப்போ விரட்டி விடுறீங்க, எனக்கு ஆளே வேணாம், எனக்கு காசை கொடுங்க, இந்தாங்க பிடிங்க உங்கள் ஆல்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்பமா என்ன ஆல்பம்ன்ற போது எல்லோரும் வேணா கிளம்பணுன்னே ஹீரோவுக்கு டவுட் வந்துடும். இல்லை எனக்கு அந்த ஆல்பத்தை தான் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி கல்யாணமே முடிஞ்சிருக்கும். இந்த ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த 2 இயர்ஸில் அவனுக்கு மேரேஜே நடந்திருக்கும். எனக்கும் சுப்புலட்சுமி மேரேஜே ஆயிடுச்சா, நீ 2 வருஷத்தில் நான் சின்ன விஷயந்தான் மறந்தீங்கன்னு சொன்னீங்க, இப்போ என் கல்யாணத்தையே மறந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், அதாண்டா எங்களுக்கும் தெரில, நீ உன் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சாப்டரே மறந்துட்ட, நானும் சரி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்ற மாதிரி நாங்களும் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு பாபி கேட்குறாங்க, சரி பாஸ் கல்யாணமே முடிஞ்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குது, இவரை பார்த்து எதுவும் பேசாமல் இருக்கு, என்ன நடந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சு எப்படி இவங்க பிரிஞ்சாங்க, என்ன ஆச்சு ஃபுல் கதையே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக். நான் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இருப்பாரு படத்தோட ஸ்டார்டிங்கில், அப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்ற மாதிரி கேட்பாங்க. என்ன டாக்டர் பேசுகிறீங்க, உங்களுக்கு தான் நீங்கள் தான் பார்த்துட்டே இருக்கீங்களா, உங்களை இன்வைட் பண்ணாமலையா, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும், என்ன டாக்டர் மேரேஜே ஆகலன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி, அவனுக்கு 2 வருஷத்தில் நடந்த எல்லாமே மறந்துடுச்சு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ மேரேஜ் நடந்ததையும் சொல்லலை, ப்ளஸ் ஹீரோயின்னு இங்கே இல்லை, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ பெரிய கொஷின் மார்க். என்ன நடந்திருக்கும்னா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அவங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க. பார்த்தா மண்டையில் பெரிய டியூமர் இருக்குது, ஸோ இதை ஆப்ரேட் பண்ணால் தான் வந்து நீங்கள் பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னங்க சின்ன அடி தான் வந்துச்சு, இதுக்கு இவ்வளோ பெரிய டியூமரா இந்த ஆக்சிடென்ட்டுக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு கடந்த ஒரு 8 மாதமாக வந்து இருக்குது, இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இந்த டியூமருக்கும் சம்மந்தமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 8 மாதமாக இவருக்கும் தூக்கம் வரலன்னு டேப்லெட்லாம் எடுத்து தான் தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பயம் வந்துடும், ஏன்னா ஹீரோயினுக்கு வேறு யாருமே இல்லை அவரை விட்டா. ஸோ என் பொண்ணுக்கு வேறு யாருமே இல்லை சார், இப்போ ஆப்ரேஷன்றீங்க, அதில் வந்து 50-50 சான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா கிட்ட வந்து அவர் புலம்பிட்டு இருக்காங்க, இவளை ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருண்டா, அப்படின்னா நான் நிம்மதியாக ஆப்ரேஷன் பண்ணிக்குவேன், அதுக்கு மேலே எனக்கு என்ன நடந்தாச்சும் பரவாயில்ல, நான் வந்து நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன், இல்லாட்டினா என் உயிர் போனாலும் எனக்கு நிம்மதி இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோட அப்பா வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு.
ஸோ அன்றைக்கே போய் ஹீரோ கிட்ட இதை பற்றி பேசி அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ எதுக்கும் பயப்படாத, இவ எங்கள் வீட்டு பொண்ணு, நான் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்டேன்டா. ஸோ நீங்கள் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, எனக்காட்டி இல்லைனாலும் அவனுக்காக எல்லாமே மாறிடும் வசு, ஒரு 1 இயர்க்குள்ளே நீ அவளை புரிஞ்சுக்கோ, அவள் ஒன்றை புரிஞ்சுக்குவா, உங்கள் லைஃப் மாறிடும், ஸோ நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வாசு சம்மதிக்கலை. அப்புறம் வந்து கேட்பாரு, எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு ஓகேவா, டேய் நீ தாண்டா அப்படி ஓகேன்னு சொல்கிற, அந்த பொண்ணுலாம் அவங்க அப்பா சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக அப்போ வந்து வாசுக்கும் சுப்புலட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. சுப்புலட்சுமி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மேரேஜ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ வந்த உடனே வந்து வாசு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ வாசுவோட ரூம் செட்டப்பே வந்து சுப்புலட்சுமி ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. இந்த சைடு போட்டால் வாஸ்து சரியில்லைன்னு இந்த சைடு மாற்றின்றாங்க, அந்த சைடு பார்த்தா வெயில் அடிக்கும், ஆனாலும் வந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கிட்டு இருப்பாரு. ஸோ புக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ சாமி ரூமாக மாற்றிட்டாங்க. ஸோ எல்லாமே மாறி மாறி போயிடுச்சு. அது எதுவுமே ஹீரோவுக்கு செட்டே ஆகலை. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மாறிடும் செட் ஆயிரும் சொல்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என் வீடே எனக்கு அந்நியமாக தெரியுது, எனக்கு நான் இப்போ என் வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு யோசனையாக தான் இருக்குது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, என் லைஃபை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கூட புரிஞ்சுக்கல, அன்றைக்கி அவங்களும் வந்து கம்பேர் பண்ணாமல் இருந்தால் இதை நிறுத்திருக்கலாம், நீங்களும் எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டு அவங்களுக்கு தானடா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்து அவங்க பிடிக்கலனாலும் அவங்க பேரண்ட்ஸ்க்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ என்ன நடக்கும்னா, ஹீரோயின் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம், மூவிக்கு போகலான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கூப்பிட்டு போயிருப்பாரு. மிட் நைட் மூவி, அதுக்கு மிட் நைட் தான் வரணுமா, எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கு, அப்புறம் எதுக்கு இந்த படத்துக்கு வரணும், நீ தானே பார்க்கணும்னு சொன்னேன், சரி சரி போகலாம் அப்படின்ற மாதிரி வேண்ட வெறுப்பாக போய் உட்காராங்க. ஸோ படம் பார்த்துட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு கால் வரும். யாருன்னா டேரக்டர் சார்கிட்டேருந்து. ஸோ ப்ரொடியூசர் சார்கிட்டேருந்து ஃபோன் வரும். நீ வந்து ஒரு கதை நரேட் பண்ண சொன்னீங்களா, ப்ரொடியூசர் வந்து அடுத்த படத்துக்காக நாளைக்கு ஃபாரின் ட்ரிப் கிளம்புறாரு, நீ அதுக்குள்ளே வந்து சொல்லிட்டேன்னா அவரை பார்த்துக்கலாம், அவர் வரதா சொல்லியிருக்காரு நைட்டுன்னு சொல்லும்போது ஓகே நான் வரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து நீ படம் பாரு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன், நீ இல்லாட்டி நீ முடிஞ்ச கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் இல்லை நான் வரல, நம்ம கிளம்பலாம் அப்படின்னும் போது ஓகே சரி வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு ஹீரோ வந்து நரேட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி எல்லோரும் பார்க்கும்போது சுப்புலட்சுமி வந்து மத்தியானம் ஆயிரும், ஆனாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க. எங்கே சுப்புலட்சுமியை காணோன்னு அவங்க அப்பாவும் கேட்பாரு. ஸோ நைட்டு வந்து மூவி பார்த்துட்டு வந்தாங்களே, டயர்டாகி படுத்துட்ருக்கா, இன்னுமா எந்திரிக்கலான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க படுத்துட்டு இருப்பாங்க. எல்லோரும் உட்காந்து இப்போ நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் சுப்புலட்சுமி எந்திரிச்சு வருவாங்க. நியூஸில் என்னென்னா ஒரு பையன் ஃபோட்டோவை காமிச்சு இந்த பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது யாருன்னா இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பையன்தான் அவங்க. ஸோ அதை பார்த்து சுப்புலட்சுமி ஷாக் ஆயிடுவாங்க. எல்லோரும் வந்து சித்தார்த்தும் வந்து கத்திட்டு இருப்பாரு, இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோட பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி, இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஐயோ அச்சுட்டோ அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. சுப்புலட்சுமி என்னது இது ஆக்சிடென்ட்டா, இது ஆக்சிடென்ட்டே இல்லை, நான் என் கண்ணால் பார்த்தேன், ஒருத்தவனை அடித்து கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அன்றைக்கி நைட்டு மூவி பார்த்துட்டு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற பையன் வந்து நின்றுட்டுருப்பான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு அவங்க அந்த பையனை இடிச்சிருவான். அந்த ஃபுட்டு வந்து கீழே சிந்துடும். ஸோ அவன் கோவத்தில் திட்டி விட்டுருவான். அது யாருன்னா மினிஸ்டரோட பையன். ஸோ எல்லாருக்கு முன்னாடி திட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன் மேலே வந்து அடித்து எல்லோரும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அடித்து காரை அவன் மேலே ஏற்றிட்டு அவனை தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு பைபாஸில் போய் போட்டு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி கேஸை முடிச்சிருவாங்க. இது சுப்புலட்சுமி வந்து சொல்லும் போது வாசுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஸோ சுப்புலட்சுமி நீ வந்து ஸ்டேஷன் போகலாம், போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலான்னும் போது அவங்க ஐயோ நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும் எனக்கு தனியாக அனுப்பலைன்னா இது நடந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ இப்போ அதனால தானே நீ இப்போ பார்த்த, இல்லாட்டி இது யாருக்கும் தெரியாத மாதிரியே இருக்கும், ஆக்சிடென்ட்னு முடிஞ்சிடும், வா அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுப்புலட்சுமி ரொம்ப யோசிக்கிறா. ஸோ அவங்க அப்பாவை வந்து தம்பி எதுக்கு தம்பி தேவையில்லாத பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு விடுங்க தம்பி, இதெல்லாம் சகஜம்தான், அவங்க கூட எல்லாம் மோத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் விட்றா, அவளே பயந்து போயிருக்கா, கேஸ்லாம் ஒன்றும் வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் இருக்கிறனால தான் நாட்டில் பெரிய பிரச்சனை, எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்குது, எல்லாத்துக்கும் எவ்வளவோ கொலை நடக்குது, எல்லோரும் இந்த மாதிரி போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வாசு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்ம போய் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சுப்புலட்சுமி என்னை நம்பி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் சுப்புலட்சுமி ஒரு நிமிஷம் தயங்குறா. இதுதான் அவங்களோட பிரேக்கப் ஆன காரணமே. ஸோ தயங்கினோடனே ஓகே வேணாம், இதுக்கு மேலே நம்ம செட் ஆகாது, நீ எப்போ என்னை நம்பலையோ அப்போ உனக்கு எனக்கு செட் ஆகுது, ஆல்ரெடி உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நானே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நீ என்னை நம்பி வரல, இதை இங்கேயோ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் சீரியஸ் ஆகிடுறாங்க. என்னென்ன இதுக்கே வந்து பிரேக்கப்னு சொல்கிற, வேணாம் சொல்கிற, டே சும்மா இருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா வேணாம், அவளுக்கும் எனக்கு எந்த விஷயத்துலையும் செட் ஆகலை, என்னை நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி
ஸோ இது வந்து வேணாம், நம்ம பிரிஞ்சிடலாம், உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, நான் எவ்வளோ விஷயம் உனக்காக மாற்றிக்கிட்டேன், ஆனால் நீ இது வரைக்கும் எனக்காக எதுவும் பண்ணலை, இப்பயும் நான் வா என்னை நம்பி வான்ற மாதிரி நீ உங்கள் அப்பாவை பார்க்குற, ஸோ என்னை நம்பாத போது உன் கூட நான் இதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இவங்க பிரிஞ்சதுக்கான காரணம்னு இப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு சித்தார்த் ரொம்ப டென்ஷன் ஆயிடான். ஸோ ஏதோ ஒரு முடிவு இப்படி தப்பாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெங்களூருக்கு வாங்க, பெங்களூரில் போய் இருப்போம் கொஞ்ச நாள், அங்கே போய் அவங்கள்ட்ட பேசினாலாம் சரியாயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ பெங்களூருக்கு பாபியோட சேர்ந்து திருப்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் இப்போ ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்டில். உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, அடிபட்டு இருந்தது சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது சரியாயிடுச்சு சுப்புலட்சுமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? ஆமாம், நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். உங்கள் பேரண்ட்ஸ் அப்பா இறந்துட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் போது எப்படி அந்த பிரெயின் டியூமர்னாலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ ஒரு நிமிஷம் யோசிப்பா, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? இல்லை ஞாபகம்லாம் வரல, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாலாம் சொன்னாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லும்போது, சாரி சுப்புலட்சுமி, நான் பண்ணது தப்பு தான், எத்தனையோ பேர் பிரிஞ்சவங்க செய்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? இல்லை எனக்கு எதுவும் ஞாபகம் வரல, நீங்கள் மற்றவங்க சொன்னதை கேட்டு அதுலேருந்து சொல்கிறீங்க, ஆனால் நான் வந்து அனுபவித்து நான் முடியாதுன்னு சொல்கிறேன், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் நடந்ததெல்லாம் வந்து வாழ்க்கையாக வாழ்ந்ததுனால தான் நீங்களும் நானும் பிரிஞ்சதுக்கான ரீசன் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சதை வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு வந்து நம்ம செய்யலாம் சொல்லவே மாட்டீங்க. இப்போ ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ எதுக்கடா நம்ம சொன்னோன்னு, ஸோ நம்மளுக்கு செட்டே ஆகாதுங்க, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, நம்ம இப்படியே பிரிஞ்சே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முடிவு இதானா அப்படி கேட்கும்போது, ஆமாம் என் முடிவு இதுதான், நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, உங்கள் லைன் வேறு என் லைன் வேறு, நீங்கள் வேறு மாதிரி நான் வேறு மாதிரி, நம்ம இப்படி இருக்கிறதாங்க கரெக்டு, நீங்கள் முன்னாடி சொன்னது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோ வந்து சரி இது வேலைக்காகாது, நம்ம இங்கேருந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாபிக்கிட்ட சொல்லிட்டு நான் சென்னைக்கே போகிறேன், எனக்கு வேறு வந்து டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் மீட் பண்ணணும், நான் படம் அடுத்து டேரக்ட் பண்ண போகிறேன், நான் கிளம்புறேன் பாபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இருக்கும் போது தான் வந்து நம்ம சுப்புவோட ஃப்ரெண்டு வந்து வராங்க. அவங்க பேர் ஏதோ சஹானா, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்து இப்போது நம்ம வாசுவை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ நீங்கள் இங்கே கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்கும்போது, சாரிங்க எனக்கு தெரியலன்னும் போது, நான் தான் சுப்புவோட ஃப்ரெண்டு, உங்கள் கல்யாணத்தில் கூட மீட் பண்ணியிருந்தோமே சஹானான்னும் போது, சாரிங்க எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை, ஸோ இன்டர்மீடியட் மெமரி லாஸ் தெரியுங்க, நான் வந்தேன் ஆக்சிடென்ட் ஆகும்போது சுப்பு நானும் அங்கே தான் வந்தோம் அப்படின்னும் போது, ஓ அப்படியா வாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க தான் நீங்கள் இப்படி சுப்பு இந்த நிலைமையில தனியாக விட்டு போனால் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்ற போது அப்போ இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு சுப்புலட்சுமி வந்திருப்பாங்க. ஸோ என்ன நடந்திருக்கும்னா, இவர் வந்து சுப்புலட்சுமி விட்டுட்டு போனோடனே நான் வந்து அதை ஆக்சிடென்ட்டை நேரில் பார்த்தேன், அந்த ஆக்சிடென்ட்டில் கொள்ள தான் அவன் அடிச்சு கொண்டதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம வாசுவே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸில் அந்த கேஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மினிஸ்டரோட பையன், இல்லை சார் எல்லா ஆதாரமும் கரெக்டாக இருக்குது, இது ஆக்சிடென்ட் தான்னும் போது, இல்லை அவன் நின்ன இடம் இங்கே தான், நீங்கள் சிசிடிவி கேமராவில் பார்த்தா கூட தெரியும், இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேஸை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ எவ்வளோ இடம் சொல்லி பார்த்துட்டு வாசு டேரெக்டாக மேஜிஸ்ட்ரேட்டை போயிடுவார். இந்த மாதிரி நான் டேரெக்டாக ஐ விட்னஸே இருக்கேன்னு சொல்கிறேன், ஆனாலும் கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க, எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க விசாரிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, யாருக்காக இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அரசாங்கக்காக வேலை பார்க்குறீங்களா வேற ஆளுக்காக வேலை பார்க்குறீங்களா, போய் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனுக்கு நீதி வாங்கி தரணும்னு சொல்லி வாசுவே டேரெக்டாக நான் தான் அதை கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆகிருப்பார். இதை தெரிஞ்ச மினிஸ்டர் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுப்புலட்சுமி வந்து இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும்போது அவங்களும் பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி நான் போயிருந்தேன்னா இன்றைக்கி இவருக்கு இப்படி நடந்திருக்காது, ஸோ இவர் வந்து என்னை எப்படினாலும் பார்த்துருப்பாரு, நான் வந்து அன்றைக்கி யோசிச்சது தான் காரணம், இவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இப்போ ஆயிடுச்சுன்னொடனே அவங்க பயந்த பயம் வந்து இப்போ அவருக்கு பயம் விட்டு போயிடுச்சு. திருப்பி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் வந்து ஐ விட்னஸ் இருக்கேன், அது என் ஹஸ்பண்ட் எனக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க மேலே எஃப்ஐஆர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஹியரிங் இருக்கும் நாளை கழிச்சு. ஸோ அன்றைக்கி வந்து அவர் பொலிட்டிஷியன்லாம் சேர்ந்து சுப்புலட்சுமி அட்டாக் பண்ண வந்தாங்க, சித்தார்த் கூட காப்பாற்றினார்ல. ஸோ அது வந்து இந்த கேஸ் விஷயமாக தான் வாபஸ் வாங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறதுக்காக தான் இப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஸோ சுப்புலட்சுமி இப்படி எனக்காகலாம் நின்னாலா, ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காளான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை நான் கிளம்பல, இந்த கேஸ் முடிஞ்சோடனே தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுப்புலட்சுமி கூட அவரும் வந்து போகிறாரு கோர்ட்டுக்கு. ஸோ அந்த கோர்ட்டில் வந்து சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் தெரியாமல் எடுத்து நிறைய பண்ணி அந்த கேஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க. அந்த பையனும் வந்து அவங்க வீட்டில் வேலை பார்த்த பையனை கொண்டதுக்காக லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க கூட இருக்கவங்களுக்கும் 7 இயர்ஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிஸ்டர் எடுத்து அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் ஜெயிச்சிருவாங்க சுப்புலட்சுமியும்.
நம்ம ஹீரோவும். ஸோ அந்த வேலைக்கார அம்மா வந்து ஒன்னாலதாம்மா வந்து இன்றைக்கி என் பையனுக்கு நீதி கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வந்து நீயும் இந்த வாசுவும் சேர்ந்து வாழ்கிறதா தான் இருக்குது. நீங்கள் எப்போ சேர போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சுப்புலட்சுமி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. சித்தார்த் வந்து பாபி கிட்ட அவ்வளோதான், இனி நான் கிளம்புறேன், அவ்வளோ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, சுப்புலட்சுமிக்கு இதுக்கு மேலே பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க லைஃப்பை பார்க்கட்டும், நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன், மூவி டைரக்ட் பண்ண போகிறேன், பாபி சென்னை வந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஏன் பாஸ் நீங்கள் செய்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இருக்குது, எனக்கு பழசுலாம் ஞாபகம் வந்து அப்பயும் சுப்புலட்சுமியை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து போய் சொல்லுவேன், அப்போ வேணால் எங்களுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ சரி, ஏன் பாஸ் நீங்கள் இப்போயே அதை சொல்லலாம்ல? இல்லை, அவள் சொல்கிறது தான் கரெக்டு. ஞாபகம் வந்து நான் எழுத்து முடிவு தப்பு, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டேன்னா நீங்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க பாஸ், நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்வார். இல்லை அப்படி நினச்சதானே சுப்புலட்சுமி வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் நான் வேணாம்னு சொல்லிட்டு தானே பிரிஞ்சுட்டேன், அவள் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ எனக்கு எப்போ நான் வருதோ அப்பயும் இதோட லவோட இருந்தேன்னா நான் போய் சுப்புலட்சுமிகிட்ட சொல்கிறேன், அது வரைக்கும் நான் அவளுக்காக வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு சென்னைக்கு. இல்லை அப்படி கொஞ்சம் நாட்கள் நகருது. ஸோ இப்போ வந்து அவர் லைஃப்பை அவர் ஆழ்ந்துட்டுருக்காரு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் வச்சா பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்துன்னு சொன்னோடனே கூட இருக்கிறவங்க வந்து கொசு பேட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த ஷாக்னு சொல்லி விளாண்டுட்டு இருப்பாங்க. அவனுக்கு அதனால ஞாபகம் வராது. ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. ஸோ தம்பி, உன் கதையை நான் சொன்னேன்ப்பா, ப்ரொடியூசர்கிட்டேருந்து கால் வருது. நீ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொன்னேன்ல ஒரு கதை, அதை வந்து நான் சூர்யா கிட்ட சொல்லியிருக்கேன். சூர்யா வந்து சூப்பராக இருக்குது, டேரக்டரை வந்து பார்க்க சொல்லுங்கள், நிறைய பண்ண சொல்லுங்கள், படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்றாரு. நீ ஒரே ஒரு தடவை வந்து நானே ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஆனால் உன் ஸ்டைலில் நீ போய் சொல்லிடு, அது சூர்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ நாளைக்கு வந்து சொல்லுப்பா, 2 நாளில் வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூசர் வந்து கட் பண்ணிடுறாரு. இப்போ பாபிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன கதை சொன்னேன்னே எனக்கே தெரியல, ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டே அலசுறாங்க. எங்கேயாச்சும் நீங்கள் எழுதி வச்சுருந்தா ஹிண்ட் இருந்தால் அதை வச்சு நரேட் பண்ணிடுவேல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நரேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே ஸ்டோரியே காணோம். அப்போதான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒன்று ஞாபகம் வருது, பாலாவுக்கு ஒன்று ஞாபகம் வரும். என்னென்னா ஹீரோ வந்து ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணும்போது சொல்லுவா, டேய் நான் கதை ஒரு சூப்பரான லவ் ரொமான்டிக் கதை சொல்லிட்டு இருக்கேன்டா, அதை சொல்லிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கூட சொல்லலைன்னா பரவாயில்லடா. அதுக்கு அவள் சொல்கிறா, அத்தை வந்து குக்கர் வச்சுட்டு போனாங்க, குக்கரில் ஏதோ சாதம் 3 விசில் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுன்னு சொன்னாங்க, 3 விசில் வந்துருச்சு, நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாடா. அந்த கதை நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் கிளம்பி போயிட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம சுப்புலட்சுமி மட்டும்தான். ஸோ இப்போ அவரை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிட்டு இப்போ கிளம்புறாங்க. காஃபி ஷாப்பில் 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் கதையை சொல்லிட்டு நான் உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி, இது நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த புக்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஸ்டோரியை எடுத்தேன்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டோரியாக சொல்ல ஆரம்பிப்பான். காஃபி ஷாப்பில் இருந்து உங்களுக்கு என்ன சார் வேணும்னும் போது இந்த கடையோட ஸ்பெஷல் என்னவோ அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அந்த பெல்லா காஃபி வருது. படத்தோட ஸ்டார்டிங் ஒரு காஃபியை பற்றி சொன்னேன்ல, அதே காஃபி. ஸோ அதை ஸ்மெல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து பழசுலாம் ஞாபகம் வருது. ஸோ அந்த காஃபி ஷாப்பில் இருந்து என்னென்னவோ அது அப்படியே பேக்கில் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அவள் சொல்ல பழைய விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வருது. 2 வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி சுப்புலட்சுமி ஃபஸ்ட்டு பஸ்ஸில் பார்த்தது, அப்புறம் கல்யாணம் வேணாம்னு சொன்னது, அப்புறம் ஒரு அப்பாவுக்காக வேணும்னு சொன்னது, கல்யாணம் நடந்தது, அப்புறம் இந்த இஷ்யூக்காக இந்த பையனுக்காக பிரேக்கப் பண்ணது, அப்படி எல்லா விஷயமும் ஆக்சிடென்ட் ஆனது, எல்லா விஷயமும் இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ஹீரோவுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஸ்டோரியை முடிக்கும் போது நீங்கள் லாஸ்ட்டாக ஒன்று சொன்னீங்க, ஒரு பூ வந்து பூவாவே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லி முடிப்பார். ஒரு பூ வந்து அதோட தன்மை பூவாகவே பூக்கிறது ஒரு அதிசயமான விஷயம். அப்படி ஒரு பூத்த பூ வந்து இந்த உலகத்தில் வந்து வர்றது ரொம்ப ரேர் தான், அதுதான் இந்த காதல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரொமான்டிக்காக ஒரு லைன் சொல்லி முடிப்பார். ஸோ உங்களுக்கு எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த காஃபி குடிக்கும்போது அவருக்கு அந்த காஃபி குடிக்கிற அன்றைக்கி தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக அது ஞாபகம் வந்துடும். வந்து இது வரைக்கும் எங்கேயுமே பண்ணதில்லை அந்த காஃபி குடித்ததில்ல. ஸோ அதுக்கு லாஸ்ட்டாக குடித்த இடம் வந்து குர்க், அது ஸோ அதனால லிங்க் ஆகி ஞாபகம் வந்துருச்சு. சுப்புலட்சுமி, நான் பெங்களூரில் என்ன சொன்னேனே அதான் இப்போயும் சொல்கிறேன். நம்ம ஏன் சேரக்கூடாது, எத்தனை பேர் பிரிஞ்சிருக்கவங்கள சேர்றாங்க, நான் இன்னமும் உண்மையில் அதே லவ் தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நீ அன்றைக்கி வந்து என்னை நம்பி வராதனால தான் வந்து இந்த இவ்வளோ விஷயம் வந்துச்சு. ஸோ இப்போயாச்சும் என்னை நம்பி வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நம்ம 2 பேர் சந்தோஷமாக வாழலாம், வா சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி என்னை பிடிக்காததுக்கு ஏதாச்சும் ஒரு வேலிடான ரீசன் சொல்லு சுப்புலட்சுமி அப்படின்னும் போது, உங்களை நான் எப்போங்க பிடிக்காதுன்னு சொன்னேன், உங்களைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்துறாங்க. இருந்துச்சு. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலோட லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.